புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் அதாவது இன்று வந்து 4வது நாள் கூட 14வது நாள் நடைபெறுகிறது. இன்று வந்து துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் வந்து உறுப்பினர்கள் வந்து பேசி வருகிறார். முதல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பேச தொடங்கினார். அப்போது அவர் மும்மொழி கொள்கை சம்பந்தமாக புதுச்சேரி அரசின் நிலைப்பாடு என கேள்வி எழுப்பினார். 1969 இந்தியை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் என அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வந்து நமச்சிவாயம் ஆகியோர் பேசினார்கள். இதற்கு காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆளுங்கட்சியினரும் எதிர்கட்சியினுடைய கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அரை மணி நேரம் வாக்குவாதத்தை தொடர்ந்து உறுப்பினர்கள் பேசியதை சபாநாயகர் அந்த அவை குறிப்பதை நீக்கினார். இறுதியாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில் இந்தியை திருப்பி கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான். இந்தி எதிர்ப்பு போராட்டம் மத்தியில் காங்கிரஸ் அரசு தான் இருந்தது, அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது காங்கிரஸ் தான் இருந்தது என்று குறிப்பிட்டார். மேலும் உண்மை கொள்கையை மத்திய அரசின் கொள்கை, பாஜக கொள்கை என விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புதுச்சேரியிலிருந்து முன்மொழி கொள்கை தான் வந்துவிட்டது என ஆளுநர் உரையிலேயே இதை குறிப்பிட்டதாகவும் அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மும்மொழி கொள்கையை எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூண்டோடு வெளியுறவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் முடிவுக்கு வந்தது. இருந்த போதும் புதுச்சேரியில வந்து அனைத்து மொழியும் தெரிந்தவர்கள், அதாவது தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மொழி தெரிந்தவர்கள் புதுச்சேரியில் இருப்பதால் முன்மொழி கொள்கை தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்ததை கண்டித்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்.